வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க சார், நம்ம கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணுறோமா இல்லை நியூ பிளான்ஸ் போடுறோமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து 3 டைப் ஆஃப் ஜாப் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்கிறது என்னென்னாக்கா டிராயிங் வந்து கரெக்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா இவங்க என்ன செய்வோம்னாக்கா இந்த பிளானை வந்து ஜாதகத்தை 2க்குமே எழுதுவோம். பிளான் கரெக்ஷன்னாலும் எழுதுவோம், பிளான் புதுசாக போடுறதுனாலும் ஜாதகத்தை இந்த மாதிரி எழுத சொல்லிடுவோம். ஸோ இதுதான் அவங்க எழுதுறது உண்டு. ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் எழுதுவாங்க. பின்னாடி வந்து அந்த தேவைகள் கிளைண்ட் சைட்லேருந்து என்னென்ன தேவைகள்ங்கிறது. அப்புறம் குளிப்போகிறத எடுப்போம். இது ஆப்ஷன் 1 பிளான் புதுசாக போடுறதுக்கு. பிளான் கரெக்ஷன் என்ன செய்வோம்னாக்கா கிளைண்ட் சைட்லேருந்து டிராயிங் இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ போட்டிருக்கிறத பிரிண்ட் எடுத்து அதில் கரெக்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வீடியோவாக பேசி அனுப்புவோம். அதுக்கும் குளிப்போகிறத எடுப்போம். 2 ஜாப் இல்லைங்களா. 3ஆவதாக என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு சிலர் வந்து லேண்டு வாங்க போகிறத கேட்டிருப்பாங்க. இந்த மனை வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு 2-3 மனை அனுப்புவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா அந்த மனையையும் இவங்களுக்கு பொருந்துறதுக்கு உண்டான அமைப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து என்ன திசை நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு 7 அசமத்து கண்டசனி நடக்குதான்னு பார்த்துட்டு யோகம் கரணத்திற்கு உண்டான கோவில்லாம் சொல்லிட்டு அதற்கு அருகாமையில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாமே நாங்கள் வந்து படிக்கிறது. இது 3க்குமே ஜாதகம் படிக்கிறது உண்டு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பிளான் கரெக்ஷனுக்கு உண்டான டீம் ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி பிளான் வந்து புதுசாக போடுறதுனாக்கா சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து தனியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. இது மாதிரி ஜாப் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.